கமல்ஹாசனை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு நேற்று இரவு மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கிறார். குறிப்பாக இந்த சந்திப்பை பொறுத்தவரையில் இது பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. குறிப்பாக 3 மாத காலம் வெளிநாடு சென்றிருந்த மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் சமீபத்தில் சென்னை திரும்பியிருந்தார். இந்த நிலையில் கமல்ஹாசனுடன் அமைச்சர் சேகர் பாபு நேற்று சந்தித்திருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படியே அமைச்சர் சேகர் பாபு கமல்ஹாசனை நேரில் சந்தித்ததாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாகவும் அதே போல நடப்பு அரசியல் சூழல் தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டதாகவும், இதே போல வரக்கூடிய தேர்தலை கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து எவ்வாறு எதிர்கொள்வது, எவ்வாறு அந்த ஆயத்த பணிகளை மேற்கொள்வது என்பது குறித்ததான பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. மேலும் 2025ஆம் ஆண்டு ஜூலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை ஒதுக்கவும் திமுக திட்டமிட்டிருப்பதாகவும், மேலும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் ராஜ்யசபா எம்பியாக மாநிலங்களவை செல்ல இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. நிக்கிதா, இந்த சந்திப்பை பொறுத்தவரையில் இது ஒரு பல்வேறு அரசியல் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் ஒரு பரபரப்பான விஷயமாகவே பேசப்பட்டு வருகிறது. அரசியல் சார்ந்த பல்வேறு நிகழ்வுகள் இந்த சந்திப்பில் பேசப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. நிக்கிதா.